சின்ன மருமகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க ஈஸ்வரி சித்ராவும் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்ட்ட விசாரிக்கலான்னு போறாங்க. ஆனா டாக்டர் இல்ல. இங்க நர்ஸ் தான் இருக்காங்க. "சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? யாருக்கு செக் பண்ணணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இது மாரி டாக்டர பார்க்கணும். நேத்தி நாங்க அமைச்சர் வீட்லருந்து வரோம். நேத்தி அமைச்சருடைய மனைவியும், அவருடைய மருமகளும் வந்தாங்க. இது மாரி குழந்தை விஷயமா செக் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு தகவல் சரியா புரியலையாம். அதுதான் நாங்க என்னான்னு கேட்டு பார்த்துட்டு வந்தோம்." அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டர் சாந்தலட்சுமி இருப்பாங்களா? அவங்க இருக்காங்களான்னு கேட்கவும், "சாந்தலட்சுமி டாக்டரா? அவங்க இப்போ வெளியூர் போயிட்டாங்க மேடம். ஏன்னா, நாளைக்கு புயல் எச்சரிக்கை குடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக அவங்க கேம்ப் போயிட்டாங்க. வரத்துக்கு 1 வாரம் ஆகும்." "அப்படியா? ஐய்யய்யோ! என்ன பண்ணன்னு தெரியலையே." "மேடம், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. அமைச்சர் வீட்லருந்து வரேன்னு சொல்றீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க டாக்டர் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட்கள பார்க்குறாங்க. அதனால பேர வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய ரிப்போர்ட் குடுத்துருப்பாங்கல்ல டாக்டர், அத எடுத்துட்டு வாங்க. நானே பார்த்து சொல்றேன். என்ன உங்களுக்கு தகவல் வேணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்ல, "அப்படிங்களா? சரி ஓகேம்மா." அப்படின்னு வெளிய வந்துர்றாங்க. சித்ரா உடனே, "என்னம்மா இது? இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்ல, "ஏய் சித்ரா, அந்த நர்ஸ் சொன்னத காதுல வாங்கினியா? ரிப்போர்ட் இருந்தா போதுமா. யார் வேணாலும் சொல்லலாம். அந்த நர்ஸே சொல்றேன்னு சொல்லுது. அப்போ நமக்கு இந்த டாக்டர் முக்கியம் இல்ல. நமக்கு தேவை அந்த ரிப்போர்ட் தாண்டி. நான் மட்டும் போயிட்டு இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கயேன், நாம யார்ட்ட வேணாலும் குடுத்து, அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சித்ரா." அப்படின்னு சொல்ல, "ஏம்மா, அதுக்கு அவ ரிப்போர்ட் எடுக்கணுமேம்மா. அவ எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே." "ஆமாண்டி, அவ பெரிய பங்களால வாழ்றால்ல. அவ ரிப்போர்ட்ட அவ எங்க வச்சிருப்பான்னு தெரியாததுக்கு. அவளே அந்த ஓட்டு குடிசையில இருக்கா. அந்த குடிசையில அவ வச்சிருக்கிறது ஒரே ஒரு பேகு தான். அந்த பேக்ல தான் இருக்க போது. எப்படி நாம அந்த பேக்லேருந்து ஈஸியா எடுத்துடலாம் சித்ரா. நீ வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. இங்க நைட்டு பார்த்தா மழை வருது. புயல் எச்சரிக்கை குடுத்து அமைச்சருக்கு கால் வருது. "மக்கள் எல்லாம் தாழ்வான பகுதியில போய் தங்க சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுங்க." அப்படின்னு அமைச்சர் ராஜாங்கமும் இங்க தன்னுடைய ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, "இது மாரி கஷ்டப்படுற மக்கள் எல்லாரையுமே ஒரு சேஃபா இடத்துல தங்க வைங்க. புயல் எச்சரிக்கை இருக்கு. பலத்த மழை பெய்யும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் பாதுகாப்பா பார்த்துக்கங்கன்னு" சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க மின்னல்லாம் மின்னுது. இங்க சேதுக்கே பயம் வருது. ஒரு பக்கம் தமிழு குடிசையில பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இங்க சேது வந்து அப்பத்தாட்ட சொல்றாங்க, "அப்பத்தா, வெளியில பார்த்தியா? இடி மின்னல்லாம் பயங்கரமா இருக்கு அப்பத்தா. சீர்றா பேராண்டி, அதுக்கு என்ன பண்றது?" "ஆத்தா, வெளியில அவ அங்க குடிசையில உட்காந்துருக்கா ஆத்தா." அப்படின்னு சேது சொல்ல, "சரி இருடா வரேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்பா ராஜாங்கம், ஊர் மக்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. மழை வேற ஹெவியா வருதுன்னு சொல்ற. புயல் எச்சரிக்கைலாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்ற. ஆமாத்தா, வெளியில ஒருத்தி நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு அந்த குடிசையில இருக்காப்பா. அவளுக்கு எதனா பண்ணுப்பா ராஜாங்கம்." அப்படின்னு சொல்ல, இங்க ராஜாங்கம் உடனே, "ஏன்த்தா, ஊர் மக்களுக்கு நான் அமைச்சர் தான். அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்ப நான் உறுதிப்படுத்துறேன். அவ நம்ம வீட்டு மருமக. அவ வயித்துல நம்ம வாரிசு வளருதுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது, இதில நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அது எனக்கு சம்மதம் தான் ஆத்தா. நீயே பார்த்து நல்ல முடிவா எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போயிடுறாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, "அப்புறம் என்னடா பேராண்டி, அதான் உங்க அப்பனே சொல்லிட்டான். போடா, போயி நம்ம வீட்டு மருமகள உள்ள அழைச்சிட்டு வா போ." அப்படின்னு சொல்ல, "ஆத்தா, ரொம்ப தேங்க்ஸ் அப்பத்தா." அப்படின்னு சொல்லிட்டு சேது ஓடுறாரு. பார்த்தா இங்க தமிழ் பயந்து போயிருக்காங்க. தமிழ பார்த்து, "இந்தா உன் பேக்லாம் எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போலாம் வா." அப்படின்னு சொல்ல, தமிழ், "என்னங்க சொல்றீங்க?" "அதான் சொல்றேனே, நெசமா தான் சொல்றேன். உன் பேக்லாம் எடுத்துட்டு நம்ம ரூம் போலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துறாரு சேது. அழைச்சிட்டு வந்து ரூம்ல தங்க சொல்றாரு. இங்கே தமிழுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. அப்போ சேது சொல்றாரு, "இங்க பாரு, உன் மேல எனக்கு கோவம் இருக்கு தான். ஆனா, அதுக்காக நம்ப புள்ள என்ன பண்ண முடியும்? வெளியில இடி மின்னல்லாம் அடிக்குது. அதனால நீ பாதுகாப்பா இங்கேயே இரு. வயித்துல வளர்ற குழந்தை ரொம்ப முக்கியம் நமக்கு." அப்படின்னு சேது சொல்லிட்டு போறாங்க. தமிழுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம வயித்துல குழந்தையே இல்ல. ஆனா, இங்க எல்லாருமே குழந்தை இருக்கு, குழந்தை இருக்குன்னு நம்மள ஒரு குழந்தை மாரி பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு போய் துரோகம் பண்ண நெனச்சா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே! என்ன பண்றது? ஏன் கடவுளே! இப்ப எனக்கு மட்டும் இப்படி அ இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி குடுத்துருக்க." அப்படின்னு தமிழ் புலம்பிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரன், சித்ராவும் நெனச்சுக்கிறாங்க. சித்ரா சொல்றாங்க, "ஏம்மா, என்னம்மா, அவ அங்க இருப்பா. அந்த ரிப்போர்ட் எடுத்துலான்னு பார்த்தா, மழை வந்து அவள உள்ள கூட்டு வந்துட்டாங்களேம்மா. இப்ப எப்படிம்மா சேது ரூம்ல போய் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது நாம?" அப்படின்னு சித்ரா கேட்க, "ஏன்டி, மழை என்ன வருஷம் ஃபுல்லா பெய்ய போது? நாளைக்கே நின்னுட போது. நின்ன உடனே அவள திரும்பவும் பழையபடி அந்த குடிசைக்கு அனுப்ப போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் எடுத்துக்கலாம்டி சித்ரா. நீ புலம்பிட்டே இருக்காத. எப்படியும் நாளைக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு போய் டாக்டர்ட்ட காட்டுறோம். டாக்டர்ட்ட காட்டி உண்மையிலேயே அவ கர்ப்பமா இருக்காளா? இல்லையா? அந்த குழந்தை எப்படி இருக்கு? அப்படிங்கிற தகவல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அத வச்சு நம்ம ஒரு பிரச்சனைய உருவாக்குறோம். அந்த பிரச்சனைய வச்சு இந்த குட்டச்சிய இந்த வீட்ட விட்டு விரட்டி அடிக்கிறோம்." அப்படின்னு இங்க ஈஸ்வரி கனவு காண ஆரம்பிக்கிறாங்க.